ம். ரஹ்மான் முஸ்லிமா இருக்காருன்றதுனால, ஜாதி மதத்தினால இல்ல. அவர் சவுத் இண்டியன்றதுனால. ஓ! இது டிப்பிக்கல் அந்த நார்த் இந்தியா வெர்சஸ் சவுத் இண்டியான்ற மாரி தான் அ ரியாக்ஷன்ஸே இருக்கு. சோ ஓ! நீங்க சொன்ன ஷுபடு ஆக்சுவலா ஒரு மாரி மிரட்டல் மாரி தான் ட்வீட் போட்டிருந்தாங்க. ஓ! லைக் ஐ திங்க் ஷி செட் அ "திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ் ரஹ்மான் சொன்னது" அப்படின்றது. ம். அப்பன்னா நீ சொன்னது வந்து உனக்கு பெரிய டேஞ்சர் உருவாக்க போகுது பார்த்துக்கோன்ற மாரி. சோ ஓ! பாலிவுட் இப்ப எல்லாருமே எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா, ம்ஹ்ம். அப்படியே லுங்கிய வடிச்சு கட்டி, ஆஹா இத்தன நாள் எங்கள்ட்டேருந்து எங்க வூட்டு சோற துண்டுட்டு இப்ப எங்க மேலயே தப்பு சொல்றியான்னு. ஒரு கம்பெனில நம்ம வொர்க் பண்றோம். அந்த கம்பெனில ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, வி வில் டாக் அபவுட் இட். வி லைக் அவர் வொர்க் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு எந்த வேலை வந்தாலும், நான் அத அக்செப்ட் பண்ணிட்டேன்னா விரும்பி தான் செய்றேன். இப்ப அவர் பேசின சாவா படத்துக்கே வருவோம். ஓகே. அவர்ட்ட என்ன கேட்கப்பட்டுச்சு? சாவா படம் டிவைசிவா இருந்துச்சு. அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. அத அவர் எப்ப உணர்ந்திருப்பாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ரோ. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா, அந்த படத்துல இருக்கிற அந்த முஸ்லிம் கேரக்டர எப்பவோ செத்துப் போன அவுரங்கசீப்ப இழுத்து, இழுத்து, இழுத்து இந்த நார்த் இந்தியன் யூடியூபர்ஸும், மீடியாவும் சரி, கிழிச்சு, கிழிச்சு இந்த அவுரங்கசீப்ப அசாசினேட் மறுபடியும் பண்ணினாங்க.